டுடே காஞ்சி சமையல கத்திரிக்காய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துங்க. அதில் வேர்க்கடலை, கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துங்க. வறுத்து எடுத்ததும் அதுக்கப்புறம் தேங்காயும் கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துங்க. அதே பாத்திரத்தில் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுண்டு கடுகு போட்டுண்டு வெங்காயம் போட்டுண்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதக்கினதுமே கூடவே கத்திரிக்காய் போட்டுங்க. எண்ணெய் கத்திரிக்காவான்னா கண்டிப்பாக இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாம் வதக்கிட்டு ஒரு கையளவு வெங்காயம் வறுத்த பொடியெல்லாம் சேர்த்து வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயே எங்கள் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதில் ஒரு 2 பல்லு பூண்டு இடித்து வச்சுங்க. இதுக்கு தக்காளிலாம் தேவையில்லாத ஒன்று, வெங்காயம் மட்டுமே போதுமானது. வேணும்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயெலாம் நான் கட் பண்ணி இந்த வெங்காயத்தை கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுடுறேன். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு இது வெங்காயம் கத்திரிக்காயெலாம் வதங்கி வந்ததுமே இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துலாம். தண்ணியே இல்லாமல் கூட செய்யலாம், அது தொக்கு போல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம சாப்பாடு தொட்டுக்கிறதுனால அது கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான். நீங்கள் வேணும்னா தனியாக சேர்த்துங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 2 ஸ்பூன் தனியாக சேர்த்துங்க. மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு சிம்மில் வச்சு கேஸில் வேக விட்டுருங்க. தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை இல்லை, அதுலேயும் பாதி சைஸுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். அதை இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுடலாம். நமக்கு இந்த கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா எள்ளு முந்திரி கூட வறுத்து சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்கலை, வெறும் மிளகு, சீரகம், கருவேப்பிலை, வேர்க்கடலையை மட்டும் சேர்த்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி சொல்லுங்கள்.